வந்து வேஸ்ட்டு ஷால் இருக்கு இல்லையா, ஷாலில் வச்சு பழைய பேங்கிள் வச்சு ஒரு தோரணம், வாசல் டெக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ட்ரன்ஸுக்கான தோரணம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பழைய ஸ்க்ரீன் 2 கலர் எடுத்திருக்கேன். எது வேணுமோ நம்மளுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிஸ்ஸரு, த்ரெட்டு, கம்மு, பழைய வளையல், அது ஒட்டுறதுக்கான ஒரு 6 ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பழைய ஸ்டோன்ஸு, மணிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த துணியை வந்து நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். ஷாலை எடுத்து ஒரு பக்கமாக போட்டு எடுத்துட்டு பிரித்து போட்டுட்டு இந்த வளையலை வந்து இப்படி வைக்கலாங்க. வச்சு இப்படி ஒரு துணியில் எப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும். அப்போ சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 சுற்றுனீங்கன்னா டைட் ஆகிடும். ரொம்ப டைட்டாகவும் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. டைட்டாக ரொம்ப டைட்டாக பண்ணிடுங்க. இப்போ அந்த ஊசியில் நம்ம இதை இது பண்ணிக்கலாம். ஊசி குத்திட்டு அடியில் வந்து ஊசியை குத்தி ஊசியை குத்திட்டு சுற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும்னே நூலை மட்டும் சுற்றுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு டைட்டும் இதுவும் கிடைக்காது. பார்க்கறதுக்கு அப்படியே இதுவாக ஃபினிஷ் ஆன மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்காது. அதால் நம்ம எப்போவுமே ஊசியில் வந்து கோர்த்து இந்த மாதிரி தச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, அந்த க்ரிப்பு கிடைக்கும். இப்போ இந்த எட்ஜை வந்து நல்லா எண்டு வரைக்கும் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு டைட்டாகவும் இருக்காது, லூஸாகவும் இருக்காது, கரெக்டான மீடியம் வேவில் இருக்கும். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த கலரில் ஒன்று பண்ணலாம். அதையும் ஒன்று வச்சுருக்கேன், இதில் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லோ கலரும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி இந்த கிளாத்தில் வச்சுட்டு அதே அதே டைப் தான், இதையும் அதே மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கிறோம் அடியில். சுற்றிட்டு இதையும் சேம் அதே மாதிரி வச்சுக்கலாம். இந்த எட்ஜையும் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எத்தனை வேணும்னு பார்த்துட்டு அதை மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்டோன் ஒட்டலாம். நம்ம இப்போ இதுக்கு வந்து ஸ்டோன் ஒன்று ஒட்டுற போகிறோம். நம்ம இதில் நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். சென்டரில் ஒன்று ஒட்டிட்டு கம் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி பழைய ஸ்டோன்ஸ், வீட்டில் இருந்த ஸ்டோன்ஸு தான் ஒட்டுறோம். நம்ம இதில் வரும் பாருங்கள், ட்ரெஸ்ஸில், குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் வரும், அது எடுத்துக்கலாம். இல்லைனாலும் இது கம்மி தான், 10 ரூபா பேக்கெட்டு தான் அது வரும். பேக்கெட் வந்து 20 ரூபா 30 ரூபான்னு பேக்கெட்டில் விற்கும்.
அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து நம்ம எதனா செஞ்சு வச்சுக்கலாம். வீட்டில் பார்க்கறதுக்கு, வீட்டில் இருக்கும்போது நம்ம செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கணுங்க. வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக, வீட்டு வேலையே பெரிய வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் எதனா உக்காந்து யோசிக்கிற டைமு, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து எதனா ஒரு கிராஃப்ட், நமக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதை பண்ணியாச்சு. அப்போது அதே மாதிரி இந்த 4 பக்கம் கார்னருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஒட்டிக்கலாம். நாலு பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள். இதை பாருங்கள், இதை ஒட்டி இருக்கோம் இல்லையா நம்ம, அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 6, இதில் பிங்க்கு கலர் 6 பண்ணியிருக்கேன், வளையல் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரில் 6 வளையல் பண்ணியிருக்கேன் நம்ம. இப்போ இதை வந்து தோரணம் மாதிரி லைனாக 1 by 1 கோக்கலாம். நம்ம 1 எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிங்க்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 by 1 எடுத்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் மாறாமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எல்லோ கலர், பிங்க்கு, எல்லோ, பிங்க்கு, எல்லோ, பிங்க். இப்போ இதே மாதிரி லைனாக கட்டிட்டு வந்துடும் 1 by 1. அதை கோக்கிறதுக்கான மணி தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை சென்டராக இந்த இது இருக்குது பாருங்கள், முக்கோணம் ட்ரையாங்கிள் ஒட்டியிருக்கேன்ல, அதில் நான் சென்டராக போட்டிருக்கேன். இது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை, சும்மா ஒரு சுற்று போட்டுட்டு இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம இதை மாதிரி எதனா ஒன்று பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். அது யார்கிட்டையுமே வாங்க முடியாதது. நம்ம எவ்வளோ தான் பழகினாலும் பேசினாலும் கொண்டாலும் அதுக்கு நமக்குன்னு ஒரு இது இருக்காது இல்லையா. வீட்டில் இருக்கிறோம், சரி ஏதோ ஒன்று வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே பாருங்களேன், அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடா, நம்மளாம் வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு ஏதோ ஒரு கிராஃப்ட், பசங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்குப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நமக்கே அது ஒரு மன நிறைவாக இருக்கும். அது வந்து எதுலேயுமே கிடைக்காது. நம்ம கையில் நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. சந்தோஷம், கஷ்டம் எப்படி எடுத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை ட்ரை பண்ணுறதுல அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எதனா ஒன்று உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் டெய்லி புக்கு படிக்கணும், நல்ல புக்குங்களாக படிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாமே நல்ல வேலை தான், எதுவுமே தப்பானது கிடையாது. நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான். இது பாருங்கள், இப்போயும் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். சென்டர் பார்த்துக்கோங்க, மாற்றிட போகிறீங்க. அப்புறமா இது வேறு டைப்பில் இருக்கும், அது வேறு டைப்பில் மாறிடும். இப்படி போட்டுட்டு அதே மாதிரி இதுக்கு கீழே 3 பால். அதே மாதிரி எல்லோ கலரை சென்டர் வச்சுட்டு வந்து இப்படி போட்டு முடிச்சுட்டோன்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே லைனாக கோர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து மாட்டணும்ல, ஹேங்கிங் மாட்டணும்ல, அதுக்கு ஒரு கயிறு நம்ம கட்டுவோம். அதுக்கு உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா?
பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து முடி போட்டுடலாம். இன்னைக்கு 3/6/2025 இல்லையா? இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள். இன்னைக்கு 3/6/2025. அவர் பிறந்த டேட் வந்து 3/6/1924 பிறந்திருக்காரு. அவர் என்ன வேர்டு, அந்த போராட்டம் அந்த மாதிரி போவாங்க இல்லையா, கட்சி மீட்டிங் அந்த மாதிரி போகும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நான் நீ என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்ற ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே? ஒத்துமையா ஒன்றா ஒரு ஃபேமிலியாக எந்த விஷயமும் சரி, எதுக்குமே நம்ம ஒன்றா வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸில் கூட டீமாக ஒர்க் பண்ணோன்னா அந்த வேலை டக்குன்னு நமக்கு சக்ஸஸ் ஆகும், ஓகே வாங்க முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வேணும்னா எல்லாருமே ஒத்துமையாக செயல்படணும் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். நாம் அப்படின்றது வந்து ஒற்றுமைக்கான முதல் வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு உலக மிதிவண்டி தினம், வேர்ல்டு சைக்கிள் டே. இந்த வேர்ல்டு சைக்கிள் டே அந்த மிதிவண்டி தினம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சவங்க வந்து மேக் மில்லன் என்றவர் 1839 கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சைக்கிள் வந்து வெலாசிப்ட் என்ற பேரில் கூப்பிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் ரப்பர் தொழிற்சாலை இருக்குது பாருங்கள், டன்லப் டயர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் தான் அந்த டயரை போட்டு சைக்கிளுக்கு பைசைக்கிள் அப்படின்ற பேரை மாற்றி புதுசாக உருவானது வந்து டன்லப்ன்றவர் அதை பண்ணியிருக்காரு. அதுதான் பேசிக் சைக்கிள் கண்டுபிடிச்சது மேக் மில்லர். அதை வந்து டயர் பொருத்தி அதை சைக்கிள் ரெடி பண்ணவர் வந்து டன்லப் அப்படின்றவரால் சைக்கிள் வந்து மிதிவண்டி சைக்கிள் உருவானது. சரிங்களா? இன்னைக்கு பிறந்த நாள் காண்றவங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த இது வந்து எண்டிங் பார்ப்போம். இந்த உள்ள நீங்கள் ரோப் தொங்கறதுக்கு நம்ம வந்து உள்ளனை வந்து கொஞ்சம் சுற்றி டெக்கரேஷன் வால் ஹேங்கிங்க்கு பண்ணலாம். இது வந்து இந்த 4 கைக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 15 சுற்று சுற்றிக்கலாம். சுற்றிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுலேயே எடுத்து இந்த எண்டை வந்து நல்லா சுற்றிடலாம். இப்படி ஒன்று லாக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துட்டோன்னா வந்துடும் முடிச்சு. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எட்ஜு வந்து இப்படி எடுத்து கட் பண்ணிட்டோன்னா இதை மாதிரி 2 பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இந்த எட்ஜில் வந்து இதை வந்து கட்டுவோம். இதுக்கு ஊசி நூலில் இந்த உள்ளன் த்ரெட்டுக்குள்ள உள்ளுக்கா விட்டு கோத்துக்கிட்டோம். உள்ளுக்கா விட்டு கோத்துட்டு பீட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ஒரு 2 கோத்துக்கலாம். பீட்ஸ் ஏன் போட்டுக்கலாம்னு சொன்னோன்னா, அப்படியே போட்டு உள்ளுக்கா தூக்குன மாதிரி தெரியும். நம்ம பீட்ஸோடு போட்டோன்னா கொஞ்சம் அகலமாக தெரியும். மேலே இதுக்கும் 3 பீட்ஸாக போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரே ஆர்டராக இருக்கும்ல பார்க்கறதுக்கு, அதால் 3 பீடாக நம்ம போட்டுக்கலாம்.
அதே மாதிரி உள் பக்கமாக கொடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த இதுக்கு டைட்டாக இருக்கும். அப்படி கோத்துட்டு 3 பீடை வந்து நம்ம கோத்துக்கலாம். இதை கோத்துட்டேன். இதை கோத்து கட்டி வால் ஹேங்கிங் போட்டு பிக்சர் போடுறேன் நான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா தேவைப்படுது, இந்த மாதிரி எதனா வேறு டிசைன் எதனா வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுனா சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட பிக்கை வந்து நான் இதில் அனுப்புகிறேன், போட்டு விடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவையும் கவனித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்று